வணக்கம். இன்னைக்கு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். மாலத்தீவோட முன்னாள் அமைச்சர் இந்தியா கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நேபாளத்திலையும் எங்களுக்கு பிரதமர் ஆட்சியே வேணாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சீனாவுக்கு மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்த வீடியோவில் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாலத்தீவோட முன்னாள் அமைச்சர் மரியம் சியூனா இந்தியர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. மாலத்தீவோட அதிபரா முய்சு பதவியேற்ற பொழுது இந்த மரியம்ங்கிற பெண்மணியும் அமைச்சரா பதவியேற்றிருந்தாங்க. அப்போது இந்தியாவுக்கு எதிரான அரசியல்ல மாலத்தீவு அரசாங்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இதனால இந்தியர்கள் வெளிநாட்டில் உள்ள சுற்றுலா பயணிகள் முதற்கொண்டு லட்சத்தீவு மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால மாலத்தீவோட முய்சு அரசாங்கம் எங்க மாலத்தீவுக்கு சுற்றுலாவில் மிகப்பெரிய அடி விழுந்துருமோ, வாழ்வாதாரமே மிகப்பெரிய அளவு பாதிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விரக்தியில அவசரப்பட்டு இந்திய பிரதமரையும் இந்தியர்களையும் கேவலப்படுத்தி சில விமர்சனங்கள்லாம் அந்த முய்சு அரசாங்கத்தில் உள்ள 3 அமைச்சர்கள் வச்சிருந்தாங்க. அந்த அமைச்சர்கள் ஒருவர் தான் அந்த மரியம் சியூனாங்கிற ஒரு பெண்மணியும். இதனால இந்தியா கிட்ட இருந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்ததுனால இந்த முய்சு அரசாங்கம் இந்த பெண்மணியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 அமைச்சர்களையும் நீக்கிட்டாங்க. இப்போது மாலத்தீவில் பாராளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. இதனால ஆளுங்கட்சியான முய்சுவும் எதிர்கட்சியும் மாறி மாறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. முய்சு கட்சிக்கு ஆதரவா அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்ட மரியம்ங்கிற பெண்மணி எதிர்கட்சிகளை எதிர்க்கும் விதமா சமூக வலைத்தளங்கள்ல சில போஸ்ட்கள் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல இந்தியாவுடைய தேசிய கொடியின் அசோக சக்கரமும் அதற்கு கீழே சில வார்த்தைகள் எழுதியிருந்தாங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, மிகவும் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை நோக்கி மாலத்தீவோட மக்கள் ஒருபோதும் போக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த இந்தியர்கள்லாம் கடுமையான பதிலடி கொடுத்திருந்தாங்க. விமர்சனங்கள் பயங்கரமா எழுந்ததுனால அந்த போஸ்டை நீக்கிட்டாங்க. அந்த போஸ்டை நீக்கிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் சொல்ல வந்த கருத்தும் இந்திய தேசிய கொடியும் ஒரே மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இதனால என்னை மன்னித்துடுங்க, நான் எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் இந்த செயலை செய்யலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கோரி அந்த போஸ்டை நீக்கியிருந்தாங்க. இவங்க எந்த ஒரு உள்நோக்கத்தோடு தான் செயல்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாம், உள்நோக்கத்தோடு தான் செயல்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க ஒன்றும் இந்திய பிரதமரையும் இந்தியர்களையும் விமர்சனம் பண்ணாத ஒரு அமைச்சராக கிடையாது. ஏற்கனவே விமர்சனம் பண்ணி தான் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கியிருந்தாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மாலத்தீவோட எதிர்கட்சி இந்தியாவுக்கு சார்பான நிலையை எடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த எதிர்கட்சிகளும் இந்தியாவை விமர்சனம் பண்ற வகையில் இந்தியாவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை மாலத்தீவோட மக்கள் ஒருபோதும் விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்டை போட்டிருக்கிறாங்க. அதனால விமர்சனங்கள் அதிகமாக எழுந்ததுனால அந்த போஸ்டை நீக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ இந்த போராட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தான் மக்களும் எங்களை மாற்றாந்தாய் மக்கள் மாதிரி பார்க்குறாங்க. பாகிஸ்தான் அரசாங்கத்தை சேர்ந்த எந்த ஒரு நலத்திட்டங்களும் உதவிகளும் எங்கள் பகுதிக்கு வரவே இல்லை. எங்கள் பகுதியை ஆக்கிரமிச்சுட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு எல்லாம் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வெற்று பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் ஐநா சபைக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் அவங்க சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. பாகிஸ்தானும் பாகிஸ்தான் இராணுவம் சேர்ந்து எங்கள் பகுதியில் தீவிரவாதத்தை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பயங்கரவாதிகளுக்கு தான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் இவங்க செய்யறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஐநா சபையிலே அவங்க பேசியிருக்கிறாங்க. 1947 இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்த போது காஷ்மீரோட மன்னர் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போது பாகிஸ்தான் அரசாங்கம் கிளர்ச்சியாளர்களை தூண்டி காஷ்மீருக்குள்ளே நுழைவிட்டு அங்கே காஷ்மீரில் உள்ள சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதனால் காஷ்மீரோட மன்னர் இந்தியாவோட உதவி நாடி இந்தியா கூட காஷ்மீரை இணைச்சிட்டாரு. இந்திய ராணுவம் வருவதற்குள்ளேயே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பாகிஸ்தான் இதனால இந்தியா மீதமுள்ள பகுதியில தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டாண்டாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள காஷ்மீர் பகுதிகளெலாம் மிகவும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அங்குள்ள மக்கள்கள்லாம் மேம்படுத்தப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க. எங்கள் பகுதியில் உள்ள மக்கள்லாம் மிகவும் சிரமப்படுறோம், இங்கே மனித உரிமை மீறல்கள் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. கூடிய விரைவில் எங்களுடைய பகுதியை இந்தியா கூட இணைச்சே ஆகணும், பாகிஸ்தான் கூட இருக்க நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே தான் சில நாட்களுக்கு முன்பு கூட நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் POK தானாக இந்தியா கூட இணையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான்லேருந்து பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி ஏதாவது தாக்குதல் நடத்திட்டு ஒருவேளை பாகிஸ்தானுக்குள்ள திரும்பி தப்பிச்சு போனாலுமே நாங்கள் பாகிஸ்தானுக்குள்ள உள்ள புகுந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இது சம்பந்தமா பாகிஸ்தான் கதறிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய உளவுப்புரியூரா எங்க நாட்டில் உள்ள 20 குடிமக்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படி கூறுவது ஆத்திரமூட்ட செயல் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார். இது சம்பந்தமா அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் சில கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்திய உளவுத்துறை பாகிஸ்தானுக்குள் புகுந்து ரகசியமா 20 பேரை கொன்றதா ஊடகங்கள்ல வெளியாயிட்டு இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைகள்ல நாங்கள் தலையிட விரும்பல, ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறோம், இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூகமாக பிரச்சனையை தீர்வு காண்பது எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் பாகிஸ்தான் எதிர்பார்த்த பதில் அமெரிக்கா சொல்லலை. இதனால பாகிஸ்தான் மேலும் கதறிட்டு தான் இருக்கிறாங்க. அமெரிக்கா மெதுவாக இந்த பிரச்சனையிலேருந்து விலகி போயிட்டாங்க. அடுத்தது சீனா நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு 30 இடங்களுக்கு பெயர் மாற்றியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேசத்திற்கு இந்திய தலைவர்கள் யார் போனாலும் அவங்க ஆட்சேபனை செய்வது தான் வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. நேற்று நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் அருணாச்சல பிரதேசத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. அப்போ ஒரு கடுமையான எச்சரிக்கைகள்லாம் சீனாவுக்கு விட்டுருக்கிறாரு. சீனா இந்தியாவில் உள்ள ஒரு பகுதியில் பெயர் மாற்றி அழைத்தால் அது சீனாவுடைய பகுதியாக மாறிடுமா, அப்படின்னா நாங்கள் ஒன்று பண்ணுறோம், பெய்ஜிங்கில் உள்ள சில பகுதிகளில் இந்திய பெயர்களை சூட்டிடும் அப்படின்னா இந்தியாவோட மாநிலமா இந்தியாவோட பகுதியா மாறிடுமா, இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சீனாவை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. अरुणाचल प्रदेश के 3 जगहों के नाम को बदलकर पोस्ट कर दिया। बहनों भाइयों, नाम बदल देने से அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் கண்ணியத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும், இந்தியா ஒருபோதும் அமைதி காக்காது, தக்க பதிலடி கொடுப்போம், இந்தியா எப்போதுமே தாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அண்டை நாடுகளுடன் எப்போதுமே நாங்கள் உறவுல வைத்துக்கொள்ளதான் விரும்புகிறோம், எப்பயுமே நண்பர்கள் கூட இடமாற வாய்ப்பு உண்டு, ஆனால் அண்டை நாடுகள் இடமாற வாய்ப்பு இல்லை, அதனால அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவு காண்பதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதே சமயம் பிரச்சனை என்று ஏற்பட்டால் இந்தியா பார்த்துட்டு சும்மா இருக்காது, தக்க பதிலடி கொடுக்கும் திறன் இந்தியா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கைலாம் விடுத்திருக்கிறாரு. அடுத்தது நேபாளத்தில் மக்கள் எல்லாம் பிரதமர் ஆட்சி வேண்டாம், எங்களுக்கு மன்னர் ஆட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிறாங்க. நேபாளத்தில் பிரதமர் ஒளி இருந்தப்ப இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்களாக விட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லை இந்தியாவுடைய சில பகுதிகளில் எங்களுது அப்படின்னு சொல்லியும் நேபாளம் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. சீனா கூட நேபாளம் மிகவும் நெருக்கமான ஒரு உறவுகளை காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்களுடைய நாட்டில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சிருக்கு. இதற்கு முன்னாடியும் போராட்டம் வெடிச்சிருந்தது, ஆனால் அது அமைதியாகிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு மீண்டும் மன்னராட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. நேபாளத்தில் 2008 தான் மன்னராட்சியே முடிவுக்கு வந்தது. அங்கு ஜனநாயக முறைப்படி இப்போது ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தலைநகர் காத்மண்டுவில் உள்ள பிரதமர் அலுவலகம் அப்புறம் முக்கிய அரசு அலுவலகங்கள்லாம் எங்களுக்கு மீண்டும் மன்னராட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் மன்னரையும் நாட்டையும் எங்கள் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம், மன்னராட்சி தான் மீண்டும் கொண்டு வரணும், குடியரசை ஒழிக்க வேண்டும், இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியெல்லாம் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடுது, அதனால எங்களுக்கு மன்னராட்சி தான் வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மேலும் இது போன்ற பதிவுகள் வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.